So yesterday's class we actually dealt with respiratory rate measurement, and then we actually dealt with blood pressure measurement. Okay. So today's class we'll go with temperature measurement. Okay. So the unit is biochemical and non-electrical parameter measurement. Okay. ஸோ இந்த டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ரொம்ப வெல் நோன் டாபிக் இருக்கு. ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் என்ன மாதிரி டெம்பரேச்சரை நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். There are two types of temperature. One is systematic temperature, okay, and the other one is surface temperature. The systematic temperature அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி த டெம்பரேச்சர் ஆஃப் த இன்டர்னல் ரீஜன் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஸோ ஒரு ஹியூமன் பாடியில் வந்து இன்டர்னல் ரீஜனை மெஷர் பண்ணுறது தான் வந்து சிஸ்டமேட்டிக் டெம்பரேச்சர். ஸோ நார்மலாக அந்த டிஷ்யூஸில் உண்டாகக்கூடிய அந்த ஹீட், ஓகே, அதுதான் உங்களுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு யூனோ give rise to the systematic temperature. At the same time இந்த டிஷ்யூஸில் வந்து உங்களுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பாடியில் வந்து ஹீட்டும் லாஸும் ஆகும். ஓகே, உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஒரு அனாலிசிஸ் நம்ம எடுக்கிறோம். மவுத் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நார்மலி அக்கௌண்டிங் டு 37 degrees Celsius அண்ட் நார்மல் அண்டர் ஆர்ம் டெம்பரேச்சர். ஓகே, உங்களுக்கு தெரியும் அண்டர் ஆர்ம் அப்படிங்கிறது தெரியும். இட்ஸ் ஆக்சுவலி 1 degree lower than the normal temperature. Okay, so அது வந்து 36 degrees இருக்கும். Okay, so normal mouth temperature 37 degrees and underarm temperature is 1 degree lesser than the normal temperature. Okay, so here the systemic temperature is measured accurately at tympanic membrane of the ear. So இதுல தான் உங்களுக்கு வந்து systemic or systematic temperature அப்படிங்கறத மெஷர் பண்றாங்க. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பிரெயின் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகும். பிரெயின் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆனாதான் இந்த டெம்பரேச்சரை வந்து ஒரு பேலன்ஸ்ல நம்மளால கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ திஸ் யூ கால் இட் டு பி தி சிஸ்டமேட்டிக் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ல வந்து நம்ம இங்க வந்து மர்க்கரி தெர்மோமீட்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து காஸ்ட் வந்து கம்மி தான். ஓகே, எங்க கண்டினியூஸா நீங்க வந்து டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த தெர்மோமீட்டர், இந்த மர்க்கரி தெர்மோமீட்டர் தாண்டி உங்களுக்கு வந்து தெர்மோகப்பிள் இல்ல தெர்மிஸ்டர் அப்படிங்கறது வந்து யூஸ் பண்றாங்க. இந்த தெர்மோகப்பிள் அப்படிங்கறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி a junction of two dissimilar metals which produces an output voltage. Okay, so ரெண்டு metals, okay, if they are not necessarily similar to each other, they produce a output voltage. Okay, so in the junction of two dissimilar metals produces an output voltage which is proportional to the temperature of that junction. அதுக்கப்புறம் we have the thermistor. Okay, thermistor, it's a temperature sensing device. So here its resistance varies with the temperature. Okay, so நார்மலா இந்த மாடர்ன் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து இந்த thermistor அப்படிங்கிற வந்து யூஸ் பண்றாங்க. இந்த thermistor அப்படிங்கிற வந்து actually you call it to be the resistance change. Okay, the resistance changes with respect to temperature. Okay, so generally the relationship between the resistance change and the temperature is non-linear. Okay, so there is a non-linear relationship between the resistance change and the temperature. Okay, so இந்த resistance அப்படிங்கறது வந்து ஒரு ஈக்குவேஷன் வழியா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. The resistance at temperature Tt is equal to resistance at temperature at initial temperature T0, okay, into e power beta. Okay, beta is actually the temperature coefficient, okay, into 1 by T1 minus 1 by T0. Okay, so in the thermistor temperature, okay, resistance at temperature Tt is equal to resistance at initial temperature T0, okay, into e power beta into 1 by T1 minus 1 by T0. Okay, so இந்த T1 அப்படிங்கிற வந்து தான் இந்த temperature at which the measurement is taken, and T0 ங்கிறது வந்து initial temperature or reference temperature. Okay, so இந்த beta அப்படிங்கிறது வந்து temperature coefficient. So இந்த equation வழியா we can be able to measure the resistance of the temperature of the thermistor. Okay, ஸோ இதில் தெர்மிஸ்டர்ல வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், மேபி ப்ராப்ளம்ஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒன் இஸ் செல்ஃப் ஹீட்டிங். ஓகே, தானாகவே உங்களுக்கு வந்து ஹீட் ஆகுது. ஓகே, பிகாஸ் த டெம்பரேச்சர் இஸ் வெரி ஹை, ஸோ தட்ஸ் வை செல்ஃப் ஹீட்டிங் இஸ் பாசிபிள். ஓகே,
ஸோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா we can overcome this problem by limiting the current used in the measurement. ஸோ மெஷர் பண்ணும்போது அதில் உள்ள கரண்ட் ஃப்ளோவை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணால் we can be able to reduce the self heating problem. And then the other one, the power dissipation is actually maintained in milliwatts range to overcome this problem. Okay. So power வந்து நீங்க milliwatt range நீங்க வந்து okay. And then here thermistor probe should be chosen correctly based on resistor range as well as the sensitivity. Okay. So in the resistance as well as the sensitivity பொறுத்து இந்த thermistor அப்படிங்கறது வந்து you can actually choose it. There is also skin temperature measurement as well. So skin temperature அப்படிங்கறது வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்காது. ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்கின்ல வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னா இன்னொரு பார்ட்ல கண்டிப்பா அதோட டெம்பரேச்சர் அப்படிங்கறது வந்து வேரி ஆகும். ஸோ நார்மலா அதோட ரேஞ்ச் வந்து 30 டிகிரிஸ்ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேரி ஆகும். There are different factors which affect the skin temperature. Okay லைக் இப்போ இல்ல சில பேர் உங்களுக்கு வந்து குண்டா இருப்பாங்க. ஓகே ஸோ அதனுடைய டிஷ்யூ அப்படிங்கிற வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஓகே no matter if you are slim or maybe if you are fat enough, still the tissue is fat, okay, to some extent. Okay, so how fat it covers over the capillary area, okay, that affects the skin temperature, and how the skin portion is exposed to ambient temperature. Okay. ஸோ ஒரு டெம்பரேச்சருக்கு எவ்வளோ தூரம் நம்ம ஸ்கின் அப்படிங்கிற வந்து எக்ஸ்போஸ் ஆகுது, தட்ஸ் யுவர் ஸ்கின் டெம்பரேச்சர். அண்ட் தென் பிளட் சர்க்குலேஷன் பேட்டர்ன் பெனித் த ஸ்கின். ஓகே, ஸ்கின் ஒவ்வொரு ஸ்கின்லேயும் வந்து ஒரு பிளட் பேட்டர்ன் ஃப்ளோ அப்படின்னு இருக்கும். ஸோ பிளட் எப்படி ஃப்ளோ ஆகுதோ, ஓகே, தட் சர்க்குலேஷன் பேட்டர்ன் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த ஸ்கின் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். And next you have probe used for measurement. Okay, so here you use a thermistor probe. Okay, a flat thermistor probe is used to measure the skin temperature. Okay, and then you have infrared thermometer. Okay, so infrared thermometer தான் நம்ம இது வரைக்கும் ஸ்கின் டெம்பரேச்சர் அப்படிங்கறத பார்த்தோம். அந்த ஸ்கின் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்றதுக்கு infrared thermometer அப்படிங்கறத யூஸ் பண்றோம். It's going to locate the breast cancer, so that's an advantage. It is also used to identify the spots in which blood circulation is poor. So blood circulation எங்கெல்லாம் போரா இருக்கோ இந்த infrared thermometer வந்து டிடெக்ட் பண்ண போது ஐடென்டிஃபை பண்ண போகுது. So this is all about temperature measurement. Okay, ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்னு சிஸ்டமேட்டிக் டெம்பரேச்சர், ரெண்டு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். இந்த சிஸ்டமேட்டிக் டெம்பரேச்சர், அண்டர் ஆர்ம் டெம்பரேச்சர் எப்படிங்கறத பார்த்தோம். தென் சிஸ்டமேட்டிக் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ல எப்படி mercury thermometer யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தோம். Then we went with thermistor. Okay, then we went with the important equation. Okay, RT is equal to RR into e power beta into 1 by T1 minus 1 by T0. Okay. So on the equation பார்த்தோம். And then problems associated with the thermistor. Okay, with the case of resistance range and sensitivity அப்படிங்கறத பார்த்தோம். Then skin temperature measurement எப்படியெல்லாம் the factors which are affecting the skin temperature measurement பார்த்தோம். Then probe used for measurement and infrared thermometer for measuring the skin surface temperature. Okay, so this is all about temperature measurement. Next we would go for pulse measurement. Okay, pulse அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எங்க மெஷர் பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். Okay, so when blood is ejected, when the heart muscle is being contracted. Okay, so இதுல வந்து உங்களுக்கு blood ejection அப்படிங்கறது வந்து நடக்கு from the ventricles. Okay, so here actually the pulse of pressure is transmitted through the circulatory system. Okay, so in the expansion as well as contraction of heart muscles நடக்கும்போது, okay, especially during contraction of heart muscles, இதுல வந்து உங்களுக்கு blood ejection அப்படிங்கிறது நடக்கும். இந்த ejectionக்கு பிறகு generally the pulse of pressure is transmitted. இந்த pulse அப்படிங்கிறது வந்து like different pointsல நம்ம வந்து சென்ஸ் பண்ணுவோம். Okay, so இந்த ஃபிங்கர் டிப்பை வச்சு நம்ம வந்து நம்ம ரேடியல் ஆர்டரியில, அதாவது நம்ம ரிஸ்ட்ல இருக்கிற ரேடியல் ஆர்டரியில நம்ம வைக்கும் போது we can be able to measure the pulse as well. உங்களுக்கு நல்லாவே தெரியும் பல்ஸ் இங்க மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்லி. So this pulse travels at the speed of 5 to 15 meter per second. Okay, so இந்த ஸ்பீட்ல உங்களுக்கு டிராவல் ஆகுது. இந்த நார்மலா இந்த பல்ஸை மெஷர் பண்றதுக்காக we use the photoelectric method. Okay, so the photoelectric method அப்படிங்கற வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து transmitter method and the second one is reflectance method. Okay, so transmittance
மெத்தட் as well as reflectance மெத்தட் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்மிட்டன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நார்மலா இந்த ஃபிங்கர் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து போட்டோ டயோட் அப்படிங்கிறத அட்டாச் பண்ணியிருப்போம். அட் த lower end we attach the LED. Okay, so LED as well as the photoresistor are used in this method. They are mounted in a closure that fits over the tip of the finger. Okay, so light is produced by this LED. Okay, the same light is passed through the finger. இந்த finger வழியா உங்களுக்கு LED light உங்களுக்கு பாஸ் ஆகுது. Okay, so ஒவ்வொரு ஹார்ட் பல்ஸுக்கும் இந்த blood அப்படிங்கிற வந்து உங்களுக்கு flow ஆகும். Okay, the blood flow அப்படிங்கிற வந்து increase ஆகும். Okay, so கண்டிப்பா உங்களுடைய ஆப்டிகல் டென்சிட்டி அப்படிங்கிற வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆப்டிகல் டென்சிட்டி சேஞ்ச் ஆன உடனே இந்த டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் லைட் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து குறையும். ஓகே, ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த லைட் அப்படிங்கிற வந்து இது மூலமா உங்களுக்கு வந்து போட்டோ ரெசிஸ்டர் ஆர் மேபி போட்டோ டயோட்ல உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். The photoresistor is connected with a part of the voltage divider circuit. In the voltage divider circuit la nama attach பண்றதுனால we can be able to obtain the voltage which is directly proportional to the amount of blood flow. So blood flow வந்து உங்களுக்கு கூட கூட உங்களுக்கு voltage உங்களுக்கு வந்து கூடும். So இந்த அவுட்புட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெக்கார்டர், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெக்கார்டர் வந்து ஸ்ட்ரிப் சார்ட் ரெக்கார்டர் வழியா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். இப்படி தான் நம்ம வந்து பல்ஸ் அப்படிங்கற வந்து மெஷர் பண்ணலாம். So this is the actually the transmittance method of the pulse measurement. Next one the reflectance method. Okay, so reflectance method அப்படிங்கிறது வந்து இதுதான். So here actually LED is placed adjacent to the photoresistor. Okay, so LED is actually emitting the light. அதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி. இந்த LED light அப்படிங்கிற வந்து reflect ஆகும். Okay, which is going to reflect from the skin. Okay, and the tissues which falls on the photoresistor. இந்த photoresistorல உங்களுக்கு light வந்து reflect ஆகி, okay, skin tissuesல இருந்து reflect ஆகி உங்களுக்கு photoresistorல fall ஆகும். இந்த reflector light வந்து it's going to vary which depends on the blood flow. So blood flow பொறுத்து இந்த reflected light pattern அப்படிங்கிறது வந்து மாறும். Okay, so அதே மாதிரி உங்களுக்கு photoresistor is connected to the as a part of the voltage divider circuit. The output is proportional to the amount of blood in the finger. Okay, the output can be recorded using strip chart recorder. Okay, so இந்த ஒரே டிஃபரன்ஸ் இந்த டிரான்ஸ்மிட்டன்ஸ் பார்ட்டுக்கும் ரெஃப்ளெக்டன்ஸ் பார்ட்டுக்கும் என்ன அப்படின்னா, இந்த எல்இடியும் போட்டோ ரெசிஸ்டரும் அட்ஜசென்ட்டா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. அங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா போட்டோ ரெசிஸ்டர் அப்படிங்கிறது மேல இருக்கும், எல்இடி அப்படிங்கிறது வந்து கீழே இருக்கும். Okay, so this is the case of reflectance. Okay, so this is all about pulse measurement. Okay, pulse measurement அப்படிங்கிறது எங்க மெஷர் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். pulse அப்படிங்கிறது வந்து it's traveling at the speed of 5 to 15 meter per second. So இதுல photo electric method யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து transmittance part and the other one is reflectance method. transmittance partல எப்படி வந்து நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம்னு பார்த்தோம். அதுல எப்படி நம்மளுடைய process நடக்கு with the case of pulse measurement பார்த்தோம். next reflectance methodல எப்படி அந்த photo diode and எல்இடியும் எப்படி அட்ஜசென்ட்டா கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். So this is all about temperature as well as the pulse measurement.